அது ஒரு அழகான கிராமம். கோடை விடுமுறை வந்தாச்சு. எல்லா சிறுவர்களும் ஒற்றுமையாக ஆனந்தமாக விளையாடுகிறார்கள். ஒவ்வொரு மாலையும் ஒரு சிறுவன் வானத்தை ரசித்து பார்ப்பான். அவனுக்கு பட்டம் விடுவது ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டம் பறப்பதை பார்த்தாலே அவன் மனது சந்தோஷமாக இருக்கும். வானத்தில் பறக்கும் பட்டங்களை பார்த்தான். ஒரு நாள் நானும் இதைவிட உயரமாக பட்டத்தை விடுவேன் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்த பழைய பட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தான். அதில் பல பட்டங்கள் இருந்தன. ஆனால் ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருந்தது. ஆம், அது ஒரு கிழிந்த பட்டம். கிழிந்து இருந்தது, நிறம் மங்கியிருந்தது. ஆனால் அவன் மனம் அந்த பட்டத்தையே தேர்வு செய்தது. அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை பார்த்து அவனது நண்பர்கள் சிரிச்சாங்க. இது பறக்காது, இது கிழிந்து இருக்கு, எப்படி பறக்கும், விட்ட உடனே கீழே விழும் அவனை கேலி செய்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் கோபப்படல. அமைதியா சிரித்தான். நான் முயற்சி பண்றதுக்குள்ள நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு சொன்னான். அவன் அந்த கிழிந்த பட்டத்தையே மெதுவாக எடுத்தான். நூலை கவனமாக கட்டினான். அது இன்னும் பறக்க முடியும் என்று அவன் நம்பினான். பட்டத்தை தயாராக்கினான். அந்த நேரம் காற்று மிக பலமாக வீச ஆரம்பித்தது. சுற்றிலும் எல்லாமே தள்ளாடியது. வானமும் சவாலாக இருந்தது. துணிந்து பட்டத்தை பறக்கவிட்டான். பட்டம் முதலில் வானத்துக்கு போனதும் தள்ளாடியது. கீழே விழப்போற மாதிரி இருந்தது. கட்டுப்பாடு இல்லாம போராட ஆரம்பித்தது. அதை பார்த்து அவன் நண்பர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சாங்க. இப்போ விழுந்துரும், இது கிழிஞ்சிருக்கு, இது எப்படி பறக்கும், இதோட பயணம் அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனால் அந்த சிறுவன் நூலை உறுதியாக பிடித்தான். அவசரப்படல, பயப்படல, பொறுமையா சமநிலையா நின்றான். அவனுடைய கண்களில் ஒரு பயமில்லை. காற்று எவ்வளவு எதிரா வந்தாலும் நான் விட மாட்டேன்னு அவன் மனசு சொல்லிச்சு. சில நொடிகள் கழித்து அதிசயம் நடந்தது. அந்த கிழிந்த பட்டம் மெதுவா மேலே போக ஆரம்பித்தது. அது சாதாரணமா பறக்கல. வானத்தில் இருந்த மற்ற பட்டங்களை எல்லாம் விட அதிக உயரம் சென்றது. நண்பர்கள் எல்லாரும் அதிசயமா மேலே பார்த்தாங்க. அது கிழிந்திருந்த பட்டம், அது எப்படி பறக்குது? அவர்களோட கண்முன்னாடியே இன்னும் உயரம் அடைந்தது. அப்போ அந்த சிறுவன் அமைதியாக சொன்னான், பட்டம் பறக்க காற்று எதிராக வரணும். எவ்வளவு எதிரா காற்று வீசுதோ அவ்வளவு மேலே பறக்கும். காற்று எதிரா வராத பட்டம் அதிக உயரம் அடையாது. நண்பர்களுக்கு விளக்கினான். கிழிந்த பட்டம் கூட பறந்தது. அப்படி இருக்க நீங்கள் ஏன் கைவிடணும்? வாழ்க்கை சில நேரம் நம்மை கிழிச்சு போடலாம். சிலர் நம்மை இழிவாக பார்க்கலாம். சில சூழ்நிலைகள் நம்மை உடைச்சிட்ட மாதிரி தோணலாம். ஆனா நினைச்சுக்கோங்க, பட்டம் மேலே போகுது காற்று சாதகமா இருந்ததால இல்ல, எதிரா வந்ததால தான். அதே மாதிரி இன்று உங்களை எதிர்க்கிற பிரச்சனை நாளை உங்களை உயரத்துக்கு எடுக்கும் சக்தியா மாறும். கிழிந்திருந்தாலும் பரவாயில்லை, கைவிடாதீங்க, இன்னும் உனக்கு உயரம் இருக்கு.